குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல். நான் உங்கள் திவாகர் சவுந்தரராஜன். ஒரு டிஸ்கிளைமர் பார்த்துடுங்க. அப்புறம் நேற்றுக்கு மார்க்கெட் எப்படி போச்சுன்னு பார்ப்போம். நேற்றுக்கு மார்க்கெட் நேற்றுக்கு நம்ம மார்க்கெட் ரிப்போர்ட்டில் என்ன சொல்லியிருந்தோம்னா, மார்க்கெட் புல் சைடு தான் இருக்குது. ஸோ எந்த டவுனில் வந்தாலும் நீங்கள் திருப்பி சப்போஸ் ஒரு சின்ன கேப் அப் ஆகி ப்ரீவியஸ் டே ஆகி தாண்டி மார்க்கெட் போச்சுன்னா, சஸ்டெயின் ஆச்சுன்னா ஒரு கால் சைடு போகலாம். இல்லை ஒரு சின்ன டவுன் ஆகி இந்த இடத்துல மார்க்கெட் வந்தனாலும் திருப்பி போகலாம். இல்லை சப்போஸ் மார்க்கெட் கீழே வந்தாலும் இங்கேருந்து திருப்பி நம்ம கால் சைட் ட்ரை பண்ணலான்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஆனால் எதிர்பாராத விதமாக மார்க்கெட் பெரிய கேப் டவுன் வந்துடுச்சு. ஸோ இந்த மாதிரி கேப் டவுன் வந்து நமக்கு 2 விதமான ஆப்ஷன் இருக்குது. ஸோ மார்க்கெட் வந்து ப்ரீவியஸ் டே ஐக்கு கீழே, ப்ரீவியஸ் டே க்ளோஸ்க்கும் கீழே வந்துடுச்சு. ஸோ க்ளோஸ்க்கு கீழே வந்தால் தான் கேப் டவுன் அர்த்தம். ஸோ க்ளோஸ்க்கு கீழே வந்துடுது. அப்போ மார்க்கெட் வந்து பேரிஷ் மூடில் இருக்குன்றது தெரிஞ்சிச்சு ஃபஸ்ட்டு. அப்போ கால் சைடு அவ்வளோ சீக்கிரம் நம்ம ட்ரேட் எடுக்கக்கூடாது, ஃபஸ்ட்டு ரூல். ஸோ மார்க்கெட் வந்து லோயரில் வச்சுட்டு போகிறதா இல்லை இந்த கேப் ஃபில் பண்ணுறதா அப்படின்னு பார்ப்பாங்க. 2 ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. இப்போ மார்க்கெட் வந்து ஒரு 15 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா கீழே வந்துடு. சரி, இங்கே வந்துட்டு லோயரை வச்சு திருப்பி கீழே வரும், ஐ மீன் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்து லோயரை வச்சுட்டு கீழே வரும்னு பார்த்தோம். ஆனால் மேலே போயிடுது. ஆனால் இங்கே சப்போர்ட் எடுத்து மேலே போச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச வரையும் நான் சொல்கிறேன். இந்த ஒரு நிமிஷம் தேர்ஸ்டே பார்ப்போம். தேர்ஸ்டே அதே மாதிரி கேப் டவுனில் மார்க்கெட் ஸ்டார்ட் ஆச்சு. அப்படியே கீழே வந்து கடைசி எந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து திருப்பி மேலே போய் திருப்பி கீழே இறங்கிடுது. இப்போ லாஸ்ட் 3 டேஸாக பார்த்தீங்கன்னா நம்மளோட டைட்டிலே சொல்லியிருப்போம், மார்க்கெட் வந்து ரேஞ்ச் பவுண்டு, ஒரு ரொட்டேஷனல் டே அப்படின்னு சொல்கிறோம். ரொட்டேஷனல் டே ரேஞ்ச் பவுண்ட்னா மார்க்கெட் டைரக்ஷன்லாம் போகாது, ஒன்று மேலேயும் போகாது கீழேயும் போகாது. ஒரு சின்ன ஒரு கேப் அப் கிடைக்கும், அங்கேயே மேலேயும் கீழே போயிட்டு வந்துட்டு இருக்கும். அப்படி தான் போயிட்டு இருக்கு மார்க்கெட். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், அது எப்படி போயிட்டு இருக்கு. இதை பாருங்க, இப்படி போயிட்டு இருக்கு. ஸோ இதை தான் நம்ம சொன்னோம். ஸோ தேர்ஸ்டே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கீழே வந்துது, திருப்பி அங்கேயிருந்து மேலே போச்சு. ஆனால் ஃபுல்லாக மேலே போகாமல் திருப்பி வந்துச்சு. ஸோ இது வந்து கீழே வந்து திருப்பி இந்த இடத்துல நம்ம புட் சைடு தான் ட்ரை பண்ணுவோம். பொதுவாக லோயர் ஐன்னு சொல்லுவாங்க. அந்த இடத்த லோயர் ஐ மார்க்கெட் இப்படி லோயர் ஐனால திருப்பி புட் சைடு ட்ரை பண்ணி இதை டார்கெட்டாக வைக்கணும். அப்படி வச்சானா இந்த இடத்துல உங்களுக்கு மார்க்கெட் திரும்பிடுச்சு. ஏன் இந்த இடத்துல மார்க்கெட் திரும்பிடுச்சு அப்படின்னு கேட்டேன்னா, அன்றைக்கி வந்து பார்லிமெண்ட்டில் நம்ம ஃபைனான்ஸ் மினிஸ்டர் எக்கனாமிக் சர்வேன்னு ஒரு டேட்டா அனலைஸ் பண்ணாங்க. அது ரொம்ப பாசிட்டிவாக இருந்தது. அந்த பாசிட்டிவ் கிட்ட 11 o'clock அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அது பாசிட்டிவ்னு கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் மார்க்கெட் அங்கேயிருந்து கடகடன்னு மேலே போய் இந்த இடத்துல கொண்டு நிறுத்திடுச்சு. ஸோ அதே மாதிரி நேற்றுக்கு கேப் டவுன் ஆனப்புறம் கேப் டவுன் வந்து உங்களுக்கு இங்கே ஆயிருக்கலாம், இங்கே ஆயிருக்கலாம். ஏன் கரெக்டாக இங்கே ஆச்சு, இதுக்கு கீழே ஆலை அப்படின்னா இந்த இடத்துல ஆல்ரெடி ஸ்ட்ராங்காக பையர்ஸ் பெரிய பெரிய இன்ஸ்டியூஷனல் ஸ்டாக் இது ஆர்டர் பிளேஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அதனால தான் மார்க்கெட் இவ்வளோ தூரம் வந்து இங்கே டவுன் ஆகி, ஐ மீன் இங்கே கேப் டவுன் ஆகி அதுக்கப்புறம் கீழே ஆக முடியாமல் திரும்பி மேலே வந்துருச்சு, ஒரு சின்ன புல் பேக். ஆனால் இதுக்கப்புறம் மார்க்கெட்டால் மேலே போக முடியல, திருப்பி கீழே வந்துடுது. ஸோ அப்போ நமக்கு கன்ஃபார்மாக தெரியுது மார்க்கெட் மேலே போகல, கீழே தான் விட போகிறதுன்னு. ஆனால் நம்ம இந்த நடுவில் வந்து ஷார்ட் எடுப்போமானா அதுவும் நமக்கு தெரியாது. ஏன்னா நேத்தியமாக ரேலி பேருக்கு போகலாமா எனக்கு தெரியாது. திருப்பி டபுள் டாப் ஒன்று அடிச்சு திருப்பி கீழே வந்தது. ஸோ நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், இந்த ஒரு 3 days வந்து ட்ரேட் எடுக்காமல் இருக்கிறது நல்லது. ஏன்னா வொலட்டிலிட்டி அதிகமாக இருக்குது பட்ஜெட் இருக்கிறதுனால அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ அதே மாதிரி தான் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு மார்னிங் ஒரு 12 o'clock வரையும் இந்த மாதிரி இந்த ஒரு பாக்ஸ்க்கு உள்ளே தான் கேம் விளையாடிது மார்க்கெட். நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. ஸ்கேல்பிங் பண்ணால் தான் ஒரு 10 பாயிண்ட் 15 பாயிண்ட் ட்ரை பண்ணலாம். பட் ஆனால் விக் இந்த பக்கம் அந்த பக்கம் அடிக்கிறதுனால உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் கம்மியாக வச்சுருந்தீங்கன்னா டக்குன்னு அடிச்சிடும். ஸோ ஓப்பன் ஸ்டாப் லாஸில் பண்ணுறது வந்து அதுவும் ரிஸ்க்கு. ஸோ நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரையும் ட்ரேட் கிடையாது, பிகினர்ஸ்க்கு தான் நான் சொல்லுவேன். ஸோ நாளைக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி மற்ற இதெல்லாம் எப்படி இருக்குன்னு ஒரு ரவுண்டு பார்த்துட்டு வந்துடுவோம். பேங்க் நிஃப்டி 347 பாயிண்ட்ஸ் டவுன். அண்ட் மிட் கேப்பு, அது மிட் கேப் வந்து ஒரு ஃப்ளாட்னு சொல்லலாம். 24 பாயிண்ட்ஸ் டவுன் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஸ்மால் கேப்பும் ஒரு ஃப்ளாட் தான். ஸோ அடுத்து வந்து மெயினாக கோல்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நேற்றுக்கு 12% டவுன். அண்ட் சில்வர் பார்த்தீங்கன்னா 27% டவுன். ரெண்டுமே நேற்றுக்கு டவுன். எல்லாம் ஏறி இந்த மார்க்கெட் கீழே இறங்கிடுது. இதுக்கு காரணம் எனக்கு தெரிஞ்சு 2 தான். ஒன்று வந்து பட்ஜெட் வருது, ஸோ ப்ராஃபிட் புக்கிங் பண்ணியிருப்பாங்க, ரிஸ்க் எடுக்க வேணாம். பொசிஷனை நாளைக்கு பட்ஜெட்டில் இதுக்கு சாதகமாக பாதகமாக இருக்குமா நியூஸ் எனக்கு தெரியாது, யாராலையும் சொல்ல முடியாது. பட் பட்ஜெட்னால இது ஏறலை, ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷனால தான் ஏறிச்சு. இருந்தாலும் பட்ஜெட் ஒரு மிகப்பெரிய ஈவெண்ட், அதனால
ப்ராஃபிட் புக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது, புக் பண்ணிட்டாங்க. 2வது பாயிண்ட், மேஜர் பாயிண்ட்டு, எம்சிஎக்ஸில் மார்ஜின் மணி இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. இப்போ நம்ம ஃபியூச்சர் வாங்குறதா ஒரு 2.5 லேக்ஸ் 3 லேக்ஸ் கொடுத்து ஃபியூச்சர் வாங்குவோம். அதனால் ஒரிஜினல் ஃபியூச்சர் கான்ட்ராக்டோட வேல்யூ எவ்வளோ? ஒரு 65 லாட் சைஸ் இன்ட்டு நிஃப்டியோட ரேட் 25,000 போட்டுக்கோங்க. 65 இன்ட்டு 25,000 எவ்வளோ லேக்ஸில் வரும்? 20 லேக்ஸ் வரும். அதான் கான்ட்ராக்ட் வேல்யூ. ஆனால் நம்ம 20 லேக்ஸ் கொடுத்து ஃபியூச்சர் எடுக்கிறோமா? ஜஸ்ட் 2.5 லேக்ஸ் கொடுத்து ஃபியூச்சர் எடுக்கிறோம். அந்த 2.5 லேக்ஸ்க்கு பதிலாக 3 லேக்ஸ் கொடுங்க, 3.5 லேக்ஸ் கொடுங்கன்னு எக்ஸ்சேஞ்சில் சொன்னால் நம்ம எவ்வளோ பேரால நம்மளால் ஃபியூச்சரில் ட்ரேட் எடுக்க முடியாது. அப்போ ஏற்கனவே எடுத்தவங்க என்ன பண்ணுவாங்க? நாளைக்கு நீங்கள் மார்ஜின் இன்க்ரீஸ் பண்ணணும்னு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்ததுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? உங்கள்கிட்ட பணம் இருந்தால் கண்டினியூ பண்ணுவீங்க, இல்லைன்னா வெளில வந்துடுவீங்க. 90% வெளில வந்துடுவாங்க. ஏன்னா இதெல்லாம் ஒரு சிக்னல். ஓகே, மார்க்கெட் என்ன நடக்க போகுது, அதனால தான் அவங்க மார்ஜின் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. ப்ளஸ் பட்ஜெட் வேறு இருக்குது, எதுக்கு சேஃபாக ப்ராஃபிட் புக் போட்டு வெளில வந்துடுவோம், பார்த்துக்கலாம் திருப்பி அப்படின்னு சொல்லி தான் 2 நாளாக ஐ மீன் கோல்டு சில்வர் ரெண்டுத்துலேயுமே ப்ராஃபிட் புக்கிங், ஹெவி ப்ராஃபிட் புக்கிங் டியூ டு மார்ஜின் இன்க்ரீஸ் அண்ட் இந்தியன் பட்ஜெட். இது 2 தான் காரணம். அடுத்தது வந்து இந்தியா பிக்ஸ் திருப்பி கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு பிகாஸ் ஆஃப் பட்ஜெட். ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம் பட்ஜெட் ரெடி அப்படி தான் இருக்குன்னு. டாலர் ரேட்டு 92 போச்சு, மார்க்கெட்டில் பிடிச்சி 91.64 வச்சுருக்காங்க. அது ஆர்பிஐ சொல்லியிருக்காங்க, நாங்கள் இன்டர்வென்ட் பண்ணி கண்ட்ரோல் வச்சுருக்கோன்ற மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ நாளைக்கு பட்ஜெட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு வந்து நாம் வந்து பட்ஜெட் ரொம்ப முக்கியமான டேஸ் ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்தவரையும். ஸ்டாக் மார்க்கெட் வந்து ஒவ்வொரு வருஷமும் அந்த பட்ஜெட் ரொம்ப முக்கியம். எலெக்ஷன் ரிசல்ட்டு, அப்புறம் ஆர்பிஐ டிசிஷன் ரேட்டு, ஃபெட் ரேட்டு, இதெல்லாம் வந்து ஈவெண்ட் டேஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி டேஸில் வந்து கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ்டு ட்ரேடர்ஸ், ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸ் தான் ட்ரேட் பண்ண முடியும். ஈவன் நார்மல் ட்ரேடர்ஸ் கூட பண்ண மாட்டாங்க, ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க. பிகினர்ஸ் கண்டிப்பாக ரிஸ்க் எடுக்கக்கூடாது. ஸோ நம்ம வந்து வெறுமா வாட்ச் தான் பண்ணணும். ஏன் வாட்ச் பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு வந்து அன்றைக்கி வந்து உங்களுக்கு டெக்னிக்கல் ஒர்க் ஆகாது, ஃபண்டமெண்டல் ஒர்க் ஆகாது. இந்த நியூஸை தவிர ஒரு கம்பெனி, ரிலையன்ஸ் கம்பெனி என்ன இருக்குதுன்னு சொன்னால் நாளைக்கு ரிலையன்ஸ் கம்பெனி மேலே போகாது. ஒரு பாசிட்டிவ் நியூஸ் வருது HDFCயை பற்றினா மார்க்கெட் மேலே போகாது. மார்க்கெட் வந்து ஒன்லி பட்ஜெட்டில் என்ன சொல்கிறாங்க அதை ஒன்று தான் பார்க்கும், வேறு எதுவுமே பார்க்காது. ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷனை பற்றி நாளைக்கு ஒரி பண்ணாது, எதை பற்றியுமே ஒரி பண்ணாது, ஒன்லி பட்ஜெட். அதே மாதிரி தான் எலெக்ஷன் போது எலெக்ஷன் டிசிஷன், ஐ மீன் எலெக்ஷன் ரிசல்ட். எலெக்ஷன் அன்னைக்கு கவலை இல்லை, எலெக்ஷன் ரிசல்ட் வரும்போது ரிசல்ட் என்னன்னு பார்ப்போம். அது எந்த கட்சி ஜெயிக்கும்னு தேவையில்லை மார்க்கெட்டுக்கு, ஆனால் எந்த கட்சி மெஜாரிட்டியோடு ஜெயிக்கிறதா அப்படின்னு பார்ப்போம். ஏன்னா மெஜாரிட்டியோடு ஜெயிச்சாதான் உங்களுக்கு வந்து ஒரு எக்கனாமிக் ஸ்டெபிலிட்டி இருக்கும். அந்த எக்கனாமிக் ஸ்டெபிலிட்டி தான் மார்க்கெட்டுக்கு தேவை, ஒரு ஸ்திரத்தன்மை. அப்போ தான் வந்து ஃபாரினர்ஸ் வந்து தைரியமாக பணத்தை கொண்டு போட முடியும். ஒரு நாளைக்கு ஒரு பாலிசின்னு இருந்தால் பாலிசினை போட முடியாது. ஸோ அதை தான் மார்க்கெட் பார்க்கும். ஸோ நாளைக்கு அதே மாதிரி பட்ஜெட்டில் என்ன சொல்கிறாங்க, என்ன டாக்ஸேஷன் கொடுக்குறாங்க, கம்பெனி டாக்ஸேஷன் என்ன கொடுக்குறாங்க, இண்டிவிஜுவல்ஸ் என்ன பெனிஃபிட் கொடுக்குறாங்க, எஃப்ஐ என்ன பெனிஃபிட்ஸ் கொடுக்குறாங்க, இதெல்லாம் அவங்களோட ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன, இதெல்லாம் பார்த்து தான் செக்டார் வைஸ் இதாக கொடுக்குறாங்களா, டிஃபென்ஸ் செக்டார்ஸ் எப்படி இருக்குது, ஸோ இதெல்லாம் பார்த்து தான் மார்க்கெட் நாளைக்கு மூவ் ஆகும். ஸோ இப்போ டிஃபென்ஸ் செக்டருக்கு ஒரு பாசிட்டிவ் நியூ, அதான் டிஃபென்ஸ் செக்டர் ஸ்டாக் ஏறும். ஸோ அதனால் நிஃப்டி மேலே போகும். ஒரு ஹை டாக்ஸேஷன் கொடுக்குறாங்க ஐடி செக்டருக்கு, ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அப்படின்னா ஐடி செக்டர்லாம் கீழும், உடனே நிஃப்டி கீழும். ஸோ இந்த நேரத்தில் நம்மளால் ட்ரேடே பண்ண முடியாது. ஸோ பெட்டர் அவே ஃப்ரம் தி ட்ரேடு. நாளைக்கு ட்ரேடை விட்டு வெளில இருக்குது தான் மெயின். ஏன்னா 2 மேட்ரு. ஒன்று, அந்த வலாட்டிலிட்டியை நம்மளால் தாங்க முடியாது, டெக்னிக்கலும் ஒர்க் ஆகாது, ஃபண்டமெண்டலும் ஒர்க் ஆகாது. அதனால் நம்ம ட்ரேட் எடுக்காமல் இருக்கிறது நல்லது. வெறுமை டேட்டா என்ன சொல்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒய்ஐ பொறுத்த வரையும் 25,500ல் கால் அதிகமாக இருக்குது, 24,950ல் புட் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த மீடியம் ரேஞ்ச், ஷார்ட் டேர்ம் ரேஞ்ச் பார்த்தோன்னா இதுக்குள்ளே இருக்கும் மார்க்கெட்டு. நம்ம ஆல்ரெடி அதான் பார்த்துருக்கோம், 25,000 to 25,500 மார்க்கெட் இருக்குன்னு பார்த்துருக்கோம். அண்டு 25,300ல் ஷார்ட் ஷேடல் நிறைய பேர் எழுதியிருக்காங்க. ஆப்ஷன் பல்ஸில் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஒய்ஐ ஆப்ஷன் பல்ஸில் பார்த்தீங்கன்னா 26,000 அதிகமான ஒய் இருக்குது, 24,000ல் கால்ஸ் இருக்குது. ஸோ அவங்க வந்து ஒரு பெரிய ரேஞ்சு காமிக்கிறாங்க அந்த டேட்டா பொறுத்தவரையும். ரெண்டுமே ஒன்று தான். இது ஷார்ட் டேர்ம் 25,000 to 25,500 ஷார்ட் டேர்மு, இது லாங் டேர்ம்
ஸோ மேக்ஸிமம் இது வரையும் போகலான்றதுனால இங்கேயே எழுதி வச்சிருக்காங்க, இங்கேயே இருக்காங்க. வி கேன் டேக் இட் இஸ் அவுட் ஆஃப் த மணி கூட எழுதிக்கலாம், எடுத்துக்கலாம். பார்ப்போம் எப்படி மார்க்கெட் எப்படி போகுதுன்னு பார்ப்போம். ஏன்னா நம்ம எப்படி ட்ரேட் பண்ண போதும் இல்லை. அடுத்தது வந்து ஸோ ஒய் பார்த்த வரையும் இதான் ரேஞ்சு. பட் நம்ம அதை பற்றி ட்ரேட் பண்ண போகல. எஃப்ஐ டேட்டா எப்படி இருக்குன்னு பார்த்துக்குவோம். எஃப்ஐ டேட்டா நம்ம டெலிகிராமில் பார்க்கல, இப்பயே பார்த்துக்கணும், டெலிகிராமில் வராது. எஃப்ஐ டேட்டா நேற்றுக்கு வந்து ஆஃப்டர் லாங் டைம் 2251 crores பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. கண்டினியூஸாக செல்லில் இருந்தாங்க, நடுவில் ஒரு நாள் பர்ச்சேஸ் பண்ணாங்க, நேற்றுக்கு திருப்பி 2051 crores பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களோட பார்ட்டிசிபென்ட்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா பேரிஷாக தான் இருக்காங்க. கால் சைட் புல்லிஷாக இருந்தாலும் ஓவராலாக பேரிஷாக தான் இருக்காங்க. நம்ம கிளைண்ட் சைடு வந்து புல்லிஷாக இருக்காங்க. ஸோ நாளைக்கு மார்க்கெட்டில் வந்து நம்ம சொன்னபடி ட்ரேட் பண்ணாமல் இருக்கிறது தான் நல்லது. எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம டிசைட் பண்ண முடியும். எப்படி பட்ஜெட்டில் வர ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் என்னன்னு பார்த்து டிசைட் பண்ண முடியும். இன்ஃபேக்ட் மண்டே கூட நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியாது மார்க்கெட் எப்படி இருக்கும்ன்றது எனக்கு என்னோட பொறுத்தது. ஏன்னா நாளைக்கு வந்து ஒரு பெரிய ஒரு புயல் மாதிரி தான். புயலுக்கு பின் அமைதி தான். மண்டே மார்க்கெட் வந்து பெரிய மூவ்மெண்ட் இருக்காது. ஏன்னா நாளைக்கு நிறைய பேர் அடி வாங்கியிருப்பாங்க, நிறைய பேர் சமாதானம் வச்சிருப்பாங்க. ஸோ மண்டே வந்து காமாக இருக்கும் மார்க்கெட். அதனால் நம்மளோட ரிப்போர்ட் வந்து சண்டே நைட்டு வராது. சண்டே மார்க்கெட் உண்டு, மண்டே மார்க்கெட் உண்டு. சண்டே நைட்டு 99% வராது. ஸோ ஒய் டேட்டா ஐ மீன் ஆப்ஷன் டேட்டாவும் அண்டு எஃப்ஐ டேட்டா ஒண்டி நான் டெலிகிராமில் போஸ்ட் பண்ணுறேன். இதோட நம்மளோட நெக்ஸ்ட் ரிப்போர்ட் வந்து மண்டே நைட்டு தான் வரும். மண்டேலேருந்து கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். எப்படி எடுத்துருக்கு, எப்படி மார்க்கெட்டை பார்க்கணும், எப்படின்னா என்ன மாதிரி ஆப்ஷன்ஸ் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சதை நான் டீட்டெயிலாக உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம், அதெல்லாம் பாருங்கள். பார்த்துட்டு உங்கள் சப்போர்ட்டை தாங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.